தமிழ் தகவல் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் 2019 ஆன்சர் கீ மார்ச் 11 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு இயற்பியல் 2019 வினாத்தாள் விடைக்குறைப்பு மார்ச் 11 அதாவது மார்ச் 11 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இயற்பியல் பரீட்சைக்கான வினாத்தாளுடைய விடைக்குறிப்பு 1 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு செட் ஏ செட் பி 2 டைப் ஆஃப் கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம இதில் கீழே கொடுத்துருக்கோம். அதனால் மாணவர்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த செட்டுக்கான ஆன்சரை உங்களோட கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் பார்த்து நீங்கள் பயனடைந்து கொள்ளலாம். முதல்ல வந்து செட் ஏ கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து 1 மார்க்கு 15 இருக்குது. அந்த 15 1 மார்க்குக்கான ஆன்சரை நம்ம பார்ப்போம். அது 1வது கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இது வந்து தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம தமிழில் நம்ம கொடுக்கல. அதனால் உங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு செட் ஏவா செட்டு பி அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கான அந்த ஆப்ஷன் சி அப்படின்னா இ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் ஏ அப்படின்னா ஆனா, பி அப்படின்னா ஆவணா அப்படிங்கிறத நீங்கள் அந்தந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் பார்த்துக்குங்க. 1வது கேள்வி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி R² R2/1/3. செகண்ட் கொஸ்டின் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1:2. தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4:1. ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. இது வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு, போத் ஏ அண்ட் பி. ஃபிஃப்த்து கொஸ்டின் இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி கெப்பாசிட்டர். சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 or 0. செவன்த்து கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 5 பீட்டா. எயித்து கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ. நைன்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1:1. 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐனோஸ்பியரிக் ப்ரொபகேஷன். 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1.05x 10⁻³ JS. 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கொலிஷன். 13th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1/300s. 14th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 50 watts. 15th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்மால் கப்புள் பெர் யூனிட் டெஸ்ட். இப்போ வந்து நம்ம ஆன்சர் செட் ஏவோட ஆன்சர் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ஆன்சர் குறித்து ஏதோ உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செட் பிக்கான ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 50 watts. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4:1. தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1:1. ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1.05 × 10⁻³ joules. ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2 or 0. சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கொலிஷன். செவன்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் சரி ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. எயித்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐனோஸ்பியரிக் ப்ரொபகேஷன். நைன்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1:2. 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி R2/1/3. 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்மால் கப்புள் பெர் யூனிட் டெஸ்ட். 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கெப்பாசிட்டர். 13th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 5 பீட்டா. 14th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ. 15th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1/300s. அதே மாதிரி இந்த செட்டு பிக்கான ஆன்சரில் வந்துட்டு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆன்சர் கீயை வந்துட்டு 12th படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நடக்கக்கூடிய எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீயை வந்து நம்ம சேனலில் போடும்போது வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.
நன்றி.